மக்களே, தொழிலாளர்கள் தங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கேட்டதால 44 உயிர்களை கொண்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு சொல்றேன் கேளுங்க. நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள கீழ்வெண்மணி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த தொழிலாளர்கள் 1968 காலகட்டத்தில் பண்ணையாளர் கீழே வேலை பார்த்துட்டு வந்தாங்க. இவங்களுடைய சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு படி நெல் கோப்பையும் கூலும் தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் அரைப்படி நெல் உயர்த்தி கேட்டு இருந்திருக்காங்க. தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து பண்ணையாளர்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல பண்ணையாளர்கள் உங்களுடைய சம்பளம் எல்லாம் உயர்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. நமக்கு கீழே கை கட்டி வேலை பார்த்தவங்க நமக்கு ஈக்குவலா வந்து பேசுறாங்க அப்படின்னு பண்ணையாளர்கள் இவங்களுக்கு பண்ண காரியம் என்ன தெரியுமா? பண்ணையாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கீழ்வெண்மணி பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை சுட்டு கொண்டு இருக்காங்க. சில தொழிலாளர்கள் அங்கிருந்து ஓடி தப்பிச்சிருக்காங்க. சில பேர் அங்க இருக்கக்கூடிய ராமையான்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய வீட்டுல குடிசை வீட்டுல 44 பேர் உள்ள இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பண்ணையாளர்கள் அந்த வீட்டினுடைய கதவை பூட்டி பெட்ரோல் ஊத்தி எரிச்சு விட்டுருக்காங்க. பண்ணையாளர்கள் மீது வழக்கு தொடரப்படுது. லாஸ்டா இதுக்கான தீர்வு பண்ணையாளர்கள் பணக்காரர்கள் அவங்க இது மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு லாஸ்டா நீதி கொடுக்கப்படுது. இறந்து போன 44 தொழிலாளர்களுக்கு கிடைச்ச நீதி பண்ணையாளர்கள் பணக்காரர்கள்.